வணக்கம் நண்பர்களே. எனக்கு கால் பண்ற நிறைய பேர் கேட்கக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா, அடுத்தது என்ன படிக்கலாம்? 10th முடிச்சவங்களும் சரி, 12th முடிச்சவங்களும் சரி. 10th முடிச்சுட்டு 11th 12thல என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்ற சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கு. அதே மாதிரி 11th 12th முடிச்சவங்க அடுத்தது அவங்க என்ன படிச்சாங்களோ அது சம்பந்தமான என்ன படிப்பு அடுத்தது படிக்கலாம், அப்படி அந்த படிப்பு படிச்சா என்ன மாதிரியான வேலைக்கெல்லாம் போகலாம் அப்படின்ற விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த 11th 12thல 4 குரூப் இருக்குங்க. ஒன்று பயோமேக்ஸு, இன்னொன்று கம்ப்யூட்டர் சயின்ஸு, அடுத்தது பியூர் சயின்ஸு, அடுத்தது அக்கௌண்ட்ஸு. இந்த மாதிரி குரூப் இருக்கு. இதுல நாம என்ன குரூப் எடுத்தா என்ன மாதிரியான வேலைக்கு போகலாம் அப்படின்ற விஷயங்கள்ல நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு, நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப் அப்படின்றது பயோமேக்ஸ். இந்த பயோமேக்ஸ் குரூப்ல மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸு, பயாலஜி பிளஸ் தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே காமனா வந்துடும். இது ஃபர்ஸ்ட் குரூப்புக்கான சப்ஜெக்ட். இந்த ஃபர்ஸ்ட் குரூப் படிச்சா நாம ஃபியூச்சர்ல அடுத்தது டிகிரியும் சரி வேலையும் சரி எந்த விதமான வேலைக்கு வேணாலும் போகக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ஃபர்ஸ்ட் குரூப் படிக்கிறவங்களுக்கு வந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க மேக்ஸும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, பயாலஜி ஓரியன்டாகவும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சயின்ஸ் ஓரியன்டாகவும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தா வெறும் மெடிக்கல் சம்பந்தமாக தான் போகலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைங்க. அதாவது ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தாக்க நீங்கள் மெடிக்கல் சம்பந்தமாகவும் போகலாம், அல்லது இன்ஜினியரிங் சம்பந்தமாக போகலாம், பேங்கிங் சம்பந்தமாக போகலாம், கவர்மெண்ட் செக்டரில் உள்ள வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எழுத முடியும். இந்த மாதிரி நீங்கள் என்ன டிகிரி வேணாலும் அடாப்ட் பண்ணி படிக்கலாம். இந்த விஷயங்களை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் குரூப் அதாவது பயோமேக்ஸ் அப்படின்றது இது ஒரு ஆல்ரவுண்டர் கோர்ஸ். நம்ம இந்த குரூப் படித்தா என்ன வேலைக்கு வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் படிக்கலாம். இதுதான் முதல் விஷயம். நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சரில் மெடிக்கல் ஓரியன்டாக தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப் உங்களுடைய பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். மற்ற குரூப் படித்தா நீங்கள் மெடிக்கல் சைடு போக முடியாது. ஆனால் நம்ம இன்ஜினியரிங் சைடும் போகலாம், அக்ரிகல்ச்சர் சைடும் போகலாம், ஃபுட் ப்ராசஸிங் அந்த மாதிரியான செக்டரில் வேலை செய்யலாம், பேங்கிங் மாதிரி செக்டரில் வேலை செய்யலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்பந்தமான வேலைகள், இந்த மாதிரி எல்லா விதமான வேலைக்கு நீங்க போக முடியும், படிக்க முடியும். அதனால 10th முடிச்சவங்க என்ன பண்ணுங்க, நல்லா படிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் குரூப் எடுங்க. ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து படிச்சீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க எல்லா விதமான படிப்பும் படிக்கலாம், எல்லா விதமான வேலைக்கும் போக முடியும். இதுதான் படிக்கலாம், இதுதான் படிக்க முடியும், இது படிக்க முடியாது அப்படின்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் பயோமேக்ஸுக்கு கிடையாது. இந்த பயோமேக்ஸ் படிச்சுட்டா நீங்க எந்த விதமான வேலைக்கு வேணாலும் போகலாம், எந்த விதமான கோர்சஸ் டிகிரி வேணாலும் படிக்கலாம். இது பேசிக். நீங்க மெடிக்கல் சம்பந்தமா தான் படிக்க போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க டாக்டராகவும் ஆகலாம், அலைடு ஹெல்த் ப்ரொஃபஷனலாகவும் ஆகலாம், வெட்டினரி டாக்டர் ஆகலாம், பார்மசிஸ்ட் ஆகலாம், நர்சிங் முடிச்சுட்டு ஃபாரின்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நர்சிங்கும் படிக்கலாம். இப்போ டாக்டர்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் இருக்கு, பிடிஎஸ் இருக்கு, பிஹெச்எம்எஸ் இருக்கு, பிஏஎம்எஸ் இருக்கு. இந்த மாதிரி டாக்டர்ல நிறைய இருக்கு. அதே மாதிரி நீங்க அலைடு ஹெல்த் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா ரேடியாலஜி, அனஸ்தீசியா டெக்னாலஜி, கார்டியாக் டெக்னாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா நீங்க லேப் டெக் இன்ஜினியராகவும் ஆகலாம், அல்லது நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல நல்ல ஒரு வேலைக்கும் போக முடியும். வெட்டினரி டாக்டர் படிச்சீங்கன்னா கால்நடைகளுக்கு மருத்துவம் பார்க்க முடியும். கால்நடைகள் மீது ரொம்ப அன்பு இருக்கு, நான் ரொம்ப கேர் பண்ணுவேன், அவங்களுக்கு நான் ட்ரீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா வெட்டினரி சூஸ் பண்ணலாம். வெட்டினரி சூஸ் பண்ணி கால்நடைகளுக்கு மருத்துவம் செய்யலாம். பார்மசிஸ்டாவும் ஆகலாம். பார்மசிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க பிஃபார்ம் படிச்சீங்கன்னா மருந்து தயாரிக்கிற கம்பெனிகள்ல உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஒருவேளை அப்படி இல்லைன்னா நீங்க சொந்தமா மெடிக்கல் ஷாப்பும் வச்சுக்க முடியும். நீங்க பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறீங்கன்னா இந்தியாக்குள்ளேயே நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஃபாரின்லயும் நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இது மட்டும் இல்லாம எனக்கு மேக்ஸும் பிடிக்கும், பயாலஜியும் பிடிக்கும் அப்படின்றவங்க நீங்க இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம். இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு. இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னன்னா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை டிசைன் பண்றது இல்ல மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரியான வேலைகளை நீங்க செய்ய முடியும். மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எம்ஆர்ஐ, வென்டிலேட்டர், இந்த மாதிரியான மிஷின்களுக்கு நீங்க டிசைன் பண்ண முடியும், இல்ல அதை நீங்க மெயின்டைன் பண்ற வேலையும் செய்ய முடியும். பயோடெக்னாலஜி அல்லது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா டிஎன்ஏ, ஸ்டெம் செல்லு, வேக்சின் தயாரிக்கிறது, இந்த மாதிரியான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சம்பந்தமான வேலைகளுக்கு நீங்க போக முடியும். இது மட்டும் இல்லாம கோர் இன்ஜினியரிங் படிக்க முடியும். அதாவது சிஎஸ்சி, ஐடி, இசி, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில், இந்த மாதிரியான பல இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு. அந்த இன்ஜினியரிங் கோர்சஸும் நீங்க படிக்க முடியும். இப்போ நீங்க அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சா நீங்க நல்ல ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல வேலைக்கு போக முடியும். பிளஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சயின்டிஸ்டாவும் ஆக முடியும். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், ஃபுட் டெக்னாலஜி, இந்த மாதிரி படிப்பு படிச்சாக்க பேக்கேஜ்டு ஃபுட்ஸோட குவாலிட்டி செக் பண்ற வேலையில போக முடியும்.
அதாவது பாத்தீங்கன்னா நெஸ்லே, ஐடிசி இந்த மாதிரி கம்பெனிகள்ல பாத்தீங்கன்னா ஃபுட் வந்து பேக் பண்ணி நமக்கு சேல் பண்றாங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி செக் வந்து நம்ம பண்ண முடியும். இந்த மாதிரியான வேலைகளுக்கு நல்ல சம்பளம் தராங்க. இந்த பயோமேக்ஸ் படிச்சா நீங்க தனியார் துறையில தான் வேலைக்கு போகணும்னு இல்ல, கவர்மெண்ட் வேலைக்கும் நீங்க ட்ரை பண்ண முடியும். அதாவது டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, பேங்கிங் சம்பந்தப்பட்ட வேலைகள், அதாவது ஐபிபிஎஸ், எஸ்பிஐ வைக்கக்கூடிய வேலை, ரயில்வே, இந்த மாதிரி பல துறைகள்ல நீங்க வேலைக்கு போக முடியும். எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் எப்பவுமே வராது. இந்த வேலைக்கு இந்த படிப்பு தான் வேணும் அப்படிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் குரூப் படிச்சுட்டா நீங்க மேக்சிமம் எல்லா ஜாபும் போக முடியும். எந்த விதமான படிப்பை வேணாலும் தேர்ந்தெடுத்து படிக்க முடியும். எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் வராது. அது இல்லாம பிஎஸ்சி ஃபாரஸ்ட் படிச்சா நீங்க வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஆக முடியும். ஐஎஃப்எஸ் ஆபீசராகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லனா பிரைவேட் பார்மா லேப்ல நீங்க ரிசர்ச் பண்ண முடியும். டேட்டா சயின்டிஸ்ட், பயோஸ்டாட்டிஸ்டிஷியன் இந்த மாதிரியான படிப்பும் படிக்க முடியும். இந்த மாதிரியான படிப்புகள்லாம் படிச்சா கிளினிக்கல் ட்ரையல்ஸ், அதே மாதிரி பயாலஜிக்கல் டேட்டாவையும் அனலைஸ் பண்ண முடியும். பயாலஜிக்கல் டேட்டாவை அனலைஸ் பண்ற கார்ப்பரேட் ஜாப் மேக்ஸ் பயாலஜி மிக்ஸ் ஆன டாப் ஃபீல்டு இது. ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஹெல்த் ஓரியன்டட், அதாவது டாக்டர், நர்ஸ் இல்ல இந்த மாதிரி பேஷண்ட் கேர் ஓரியன்டா தான் படிக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எம்பிபிஎஸ் படிக்கலாம், பிடிஎஸ் படிக்கலாம், பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாம். இதெல்லாம் படிச்சீங்கன்னா நீங்க டாக்டர் ஆகலாம், டென்டிஸ்ட் ஆகலாம், நர்ஸ் ஆகலாம். இல்ல உங்களுக்கு டெக்னாலஜி கோடிங் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்க பிடெக், சிஎஸ்சி, ஐடி இந்த மாதிரியான துறையை தேர்ந்தெடுப்பதன் மூலமா நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆக முடியும், டெக்னிக்கல் கன்சல்டன்டாவும் ஆக முடியும். உங்களுக்கு மேக்ஸ் பயாலஜி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க பிடெக்ல பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி இந்த மாதிரியான கோர்சஸ் படிக்கலாம். இந்த மாதிரியான கோர்சஸ் படிச்சா மெடிக்கல் டிவைஸ் எக்ஸ்பர்ட், ரிசர்ச் ஓரியன்டான வேலைகளுக்கு போக முடியும். இல்ல உங்களுக்கு இயற்கை மேல ரொம்ப ஆர்வம் இருக்கு, ஃபார்மிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்க அப்படின்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி இது பெஸ்ட் ஆப்ஷன். இந்த படிப்பு படிச்சா நீங்க ஒரு அக்ரிகல்ச்சர் ஆபீசர் ஆக முடியும், ஃபாரஸ்ட் ரேஞ்சராகவும் ஆக முடியும். கெமிக்கல் ரொம்ப பிடிக்கும், இல்ல எனக்கு மெடிசன் ரொம்ப பிடிக்கும் நீங்க முடிவு பண்ணீங்க அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஃபார்ம் இந்த மாதிரியான படிப்பை தேர்ந்தெடுங்க. நீங்க ஒரு பார்மசிஸ்ட் ஆகலாம் அல்லது குவாலிட்டி அனாலிசிஸ்ட் ஆகலாம். சோ பயோமேக்ஸ் படிச்சா ஸ்கோப் கம்மின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான கோர்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பயோமேக்ஸ் குரூப் எடுத்து படிச்சுட்டு அடுத்தது என்ன படிக்கிறது, என்ன படிச்சா என்ன மாதிரியான வேலைக்கு போகலாம் அப்படின்னு தெரியாம இருக்காங்களா? இப்பவே இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. 10th முடிச்சுட்டு அடுத்தது எந்த குரூப்பை தேர்ந்தெடுக்கிறது, அல்லது 12th முடிச்சுட்டு அடுத்தது என்ன டிகிரி பண்றது, என்ன டிகிரி பண்ணா என்ன வேலைக்கு போக முடியும், நம்ம ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னு தெரியாம உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க 12th முடிச்சுட்டு உங்களுக்கு கம்மியான கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற எங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க. அட்மிஷன் தொடர்பான சந்தேகங்களுக்கு நாங்க கண்டிப்பா உதவி பண்றோம். நன்றி.